அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் செயல்பாடுகளுக்கு ஆதரவளிப்போர் மற்றும் எதிர்ப்பு தெரிவிப்போரின் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி அண்ணன் அவர்கள் அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்ற பொழுது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய புரட்சித் தலைவருடைய அடிமட்ட அந்த தொண்டர்களுடைய எண்ணங்கள் எழுச்சிகளை நீங்கள் நிச்சயம் பார்க்கத்தான் போகின்றீர்கள். ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒரு மாநாடு போல மிக எழுச்சியாக அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி அவர்கள் நிச்சயமாக கட்சி அலுவலகம் செல்வார். கட்சியினுடைய பணிகளை நிச்சயமாக கூடிய விரைவில் மேற்கொள்வார். டிடிவி தினகரன் மீதும் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து இன்றைக்கு அவரையும் ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் அதையும் மீறி அவர்கள் இந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டும், இப்படி விட்டுவிடக்கூடாது, எவ்வளவு துன்புறுத்தல் இருந்தாலும் இதை சந்தித்துக் கொண்டு நாம் இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டு வருகிறார். அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். தரிசனமான உண்மை இது. இப்போ சுப்ரீம் இதுல நீதிமன்றத்திலையும் அதே போல உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு. ஜெனரல் செக்ரட்டரி ஒரு கொஸ்டினபிளா இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு. அப்படி ஜெனரல் செக்ரட்டரியாட்ட நியமிக்கப்பட்ட துணை பொதுச்சாளர் நியமனம் எந்த விதத்தில் செல்லாது. எங்களை பொறுத்தவரையில் டிடிவி தினகரன் கட்சியில் இல்லாதவர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர். அவர் ஏதோ அறிவித்திருக்கிறார், அதற்கு சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். பல முறை உணர்ச்சி வசப்பட்டும் அவசரப்பட்டும் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை எடுக்கிற முடிவு மிக சரியானதாக, அம்மாவுடைய புகழை காக்கிற முடிவாக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழை காக்கிற முடிவாக நிச்சயமாக இருக்கும். ஆகவே நான் அவசரப்பட்டு இந்த செய்திகளிலே நான் கருத்துக்களை சொல்ல விரும்பவில்லை.